நயினார் நாகேந்திரன் எடப்பாடி தான் முதலமைச்சர்னு சொல்றாரு. அண்ணாமலை அதிமுக தலைமையிலான கூட்டணின்னு சொல்ல மாட்டேன்றாரு. நடக்க போறது பாஜக ஆட்சின்னு சொல்றாரு. அவர் ஒரு தனி ட்ராக்ல போயிட்டு இருக்காரு திரு அண்ணாமலை. அண்ணாமலை வந்து இன்னைக்கு அந்த கட்சிக்கு பாடுபட்ட நபரா? பாரதிய ஜனதாக்கு கட்டாயம் பாடுபட்ட நபர். ஆ. அவர்னால கட்சியை வந்து துரிதமா வளர்த்திருக்காங்களா? ஆமா, துரிதமா வளர்த்திருக்காரு. இன்னைக்கு பாரதிய ஜனதால எத்தனையோ தலைவர்கள் வேலை பார்த்திருந்தாலும், அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல ரொம்ப அக்ரெசிவா வேலை பார்த்து, எப்படி வந்து திராவிட கட்சிகளினுடைய தலைவர்கள் வந்து வீதி வீதியா, ஊர் ஊரா, தெரு தெருவா போய் கட்சியை வளர்த்துனாங்களோ, அத மாரி நடைபயணம் போயிட்டு அதெல்லாம் பண்ணி அந்த கட்சியை வளர்த்தின ஒரு பெருமை, அதனால ஒரு மக்கள்கிட்ட ஒரு செல்வாக்கு, நிர்வாகிகள்ட்ட ஒரு செல்வாக்கு அண்ணாமலைக்கு இருக்கிறது வாஸ்தவம். அது அந்த உழைப்புக்கு தகுந்த ஒரு பலன் அவருக்கு கிடைச்சிருக்கு. அதுல நமக்கு மாற்று கருத்து இல்ல. உழைப்புக்கு உண்டான பலன் யாரா இருந்தாலும் கிடைக்கணும். அந்த உழைப்புக்கு பலனை கொடுக்கணுங்கிறது என்னுடைய பார்வை. ஆனா இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து எக்ஸ் பிரசிடென்ட். அவரு ஒரு மாநிலத்தினுடைய தலைவரா இருக்கும்போது, அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்பட்டு தான் ஒட்டுமொத்த கட்சியுமே வந்து நடந்திருக்கணும். அப்பயும் வந்து சீனியர் வெர்சஸ் ஜூனியர் பிரச்சனை பாரதிய ஜனதால இருந்துச்சு. இருந்துச்சு. அண்ணாமலைய முழுசா வந்து மூத்த தலைவர்கள்லாம் ஏத்துக்கிட்டாங்கன்னாலாம் இல்ல. ம். அன்னைக்கும் முக்கல்வல் முனகல்கள் வந்து இருந்துச்சு. ஆனாலும் அண்ணாமலை ஸ்டேட்மெண்ட் ஒட்டி தான் எல்லாருமே பயணிச்சாங்க. ஆனா எதிர்த்து வந்து அவங்க வந்து ஒரு எதிர்ப்பு குரல் மாரி வந்து குடுக்கல. கொடுக்கல. யாருக்கும் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு அண்ணாமலை அவர்களுக்கு வந்து ஒரு ஃபேன் கிளப்ஸ் மாரி வந்து மத்த தலைவர்கள் அங்க ஃபேன் கிளப் கிடையாது. அண்ணாமலைக்கு இன்னைக்கு தொண்டர்கள் ஃபாலோயர்ஸ்ங்கிறத விட ஃபேன்ஸ் கூட்டம் ஜாஸ்தி.